உலக மக்கள் அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால், செவ்வாய் பெயர்ச்சி அற்புதமான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற செவ்வாய் பெயர்ச்சி. இதனுடைய காலங்கள் 31/5/2024 முதல் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 11/7/2024 வரை. இதற்கு தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி 18 முதல் ஆனி 27 வரை. வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இது தமிழ் தேதி. இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி 42 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான யோகத்தை எல்லாம் வழங்கப் போகிறது என்பதை மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போற. அந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய ஒரு சிறப்பான யோகத்தை, கிரகங்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இவ்வளவு வலிமையா இருக்கு, அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதுவும் சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை சரியாக கணித்து சரியாக சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள். புரிஞ்சுறீங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியிடம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன் அப்படின்னா, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் தீர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ வருடங்கள் இது நடக்குமா, இது ஏன் நடக்கவில்லை, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ கோயில் வழக்கு போயிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுகின்ற பேச்சு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியாக அமைய வேண்டும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க வேதனைப்படுறீங்க, என்னென்ன பிரச்சனைக்காக குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்காக வேதனைப்படுறீங்க, அதை எடுத்து சொல்றீங்க. ஜாதகம் கொடுக்கும்போது சொல்றீங்க, ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையா, பொம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, போற இடத்துல அப்போ முடியும் இப்போ முடியும்ன்றாங்க, எப்படி தையில முடியும்ன்றாங்க, தையில முடியல. இப்போ தை மாசி பங்குனி வைகாசி ஆகி போச்சு, இந்த வைகாசியா முடியுமா, எங்களுக்கு வேதனையா இருக்கு ஐயா, அதுக்காகத்தான் உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படின்பா. ஏங்க கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நாங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்க்குறோம்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கல்யாணத்தை எப்போ முடியும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப வேதனைங்க. எங்க ஒரு கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அது ரொம்ப அந்த ஒரு வேதனை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. ஒன்று சரிங்களா? அடுத்து பையனுக்கு அதே மாதிரி தான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க 7 வருஷமா பார்க்குறாங்களாம், பொண்ணு பார்க்குறாங்களாம் பையனுக்கு. நான் கேட்ட ஜாதகம் கொடுக்கும்போது என்னம்மா அவசியம்னா, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷமா முடியல, 5 வருஷம் பார்க்குறீங்களா, 7 வருஷமா பார்க்குறோங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. அடுத்து வேலை, நான் ஐடி கம்பெனி வேலையா, ஒரு தனியார் துறை வேலையா, அரசாங்க வேலை கிடைக்குமா,
என் பையன் அரசாங்க வேலைக்கு நான் 4-5 வருஷமா பரீட்சை எழுதுறேன், இப்போ 1 மார்க் 2 மார்க்கில் போய் இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. இது எப்போ குழந்தை பிறக்கும்? இந்த குழந்தை பிறக்காதனால குடும்பத்தை ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 குடும்பத்திலையும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு வம்சத்துக்கு ஒரு வாரிசு ஒரு குழந்தை பிறந்தா 2 குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? இதுக்கு போகாத கோயில்ல செய்யாத பரிகாரம், பார்க்காத ஜோசியர் இல்லைங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அடுத்து என்ன? குடும்பத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொறுத்தவரை நல்லா இருக்க போய் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நாங்கள் பெரியவங்க என்ன பண்றதுன்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குடும்பத்திலுமே நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போற மாதிரி தெரியல. இதுக்கு என்னதான் பண்றது? இந்த குடும்ப பிரச்சனைகள் தீருமா? எங்க வீட்டுக்காருக்கு தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்ல ஒடிகட்டி பறந்த ஒரு தொழில். இன்னைக்கு இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவர் தொழில் ரொம்ப மோசமா போச்சு. கடன் பிரச்சனை அதிகமா போச்சு. இதெல்லாம் எப்ப தீரும்? ஆக இப்படிப்பட்ட வேதனைகள். பையன் நல்ல திறமையா நல்லா படிச்சிருக்கேன், நல்ல இடத்துல வேலை பார்க்கிறேன், ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற உறுதியான உத்தரவாதம், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கு வரக்கூடாது. இந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் செவ்வாய். அதாவது தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு தன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீகத்தால் நன்மைகள் பெறக்கூடிய, பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். ஏற்கனவே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த சொத்துக்கள்லாம் வரக்கூடிய காலங்களாக ஏற்படும். அதே நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமண தடைகள் இருந்தால் அந்த திருமணம் எல்லாம் மங்கள, ஏன்னா செவ்வாய்க்கு ஒரு மங்களன் ஒரு பேர் இருக்கு. ஆனால் மங்களமான உங்கள் தனுசு ராசியுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான காலங்கள். மங்கள 5ஆம் இடம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை சொல்லக்கூடியது, சொத்துக்கள் பூரிய சொத்துக்களை பெறக்கூடியது. அதே நேரம் உங்கள் சொந்த முதலீட்டின் மூலம் சிறந்த, அதாவது எந்தவித விரயம் இல்லாமல், ஏன்னா 12ஆம் அதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அவரே. அதாவது விரையாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் செய்த முதலீடு விரயம் இல்லாமல் முன்னேற்றங்கள் ஏற்படும் அர்த்தம். விரையாதிபதியில போய் கெட்டகரை உட்கார்ந்தா விரயம் ஆயிரும். ஆனா அந்த விரையாதிபதி 5ஆம் இடத்துல செய்த, அதாவது முதலீடு ஸ்தானம், தொழில் முதலீடு ஸ்தானத்தில் உட்கார்ந்தா செய்த தொழில், புதிய தொழில் எதுவாக உருவாக்கினால் அந்த காலங்களில் எந்த தொழில் உருவாக்கினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழையடி வாழையாக வம்சம் விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு தொழில் பெருகிட்டே இருக்கும். ஆக இந்த பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது பூமி, இடம், எஸ்டேட்டு, தோப்புகள், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பூமிகள், நெற்பயிர்கள், இந்த பூமி சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, இடம், வீடு, வாசல், பங்களா, இது போன்ற ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஒரு நேரம் தான் இந்த பெயர்ச்சி என்பது. பூமி, வீடு, வாசல் என்பது சிறந்த யோகத்தை பெறக்கூடிய காலங்களாகும். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறுகிற செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாக திறமையோடு ஒரு பணியாற்றக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். 5ஆம் இடம் புத்தி, 5ஆம் இடத்துக்கு புத்தி ஸ்தானம், ஒரு அதாவது புத்தி கூர்மையார், ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஆணையிடம் அதிகாரத்தை பெறக்கூடிய அருமையான இடம். ஆக அரசாங்கத்தின் மூலம் நிச்சயமாக செவ்வாய் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர். அதாவது பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர், ஒரு IAS, IPS, கலெக்டர், இது சம்பந்தப்பட்ட சப் கலெக்டர், துணை வட்டாட்சியர், உணவு வழங்கல் சம்பந்தப்பட்ட துறை, ரெவன்யூ அதிகாரி, இது பாட்டி பூமியை சார்ந்த தொழில்கள், சர்வேயரு, வட்டாட்சியர், விஓ, இந்த மாதிரி தொழில்கள்லாம் அது. ஏன்னா இவர் செவ்வாய் பூமிகாரகன் பேர்.
அப்போ பூமி சம்பந்தப்பட்ட தொழில் எந்த தொழிலோ அந்த உத்தியோகங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான காலங்களாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் கலைத்தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சினிமா துறை, கலைத்தொழில், இதெல்லாம் சினிமா துறை நடிக்க போனாலும் சரி, சினிமா சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் சிறந்த முன்னேற்றம் வரும். புரிஞ்சுட்டீங்களா? இசைத்துறை, சினிமா துறை, இசைத்துறை, அதே நேரத்தில் டிவி சீரியல் ஏதாவது நடித்தாலும் நல்ல சிறந்த முன்னேற்றங்கள் பெறக்கூடிய. ஏன்னா செவ்வாய் அழகன் முருகன் என்று சொல்லக்கூடிய இசைத்துறைக்கு சம்பந்தப்படுவார்கள். அதான் இந்த அடுத்து மருத்துவம் சார்ந்தது. 12ஆம் இடம் உங்களுக்கு செவ்வாயினால மருந்து கெமிக்கல். 12ஆம் இடம் அந்த மருத்துவம், ஒரு மருத்துவமனை கட்டி மருந்து தொழில், மருத்துவமனை கட்டி மருத்துவராகலாம். ஒரு சிறந்த மருத்துவமனை உருவாக்கி ஒரு டாக்டர் தொழிலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல நேரமாகும். இதில் டாக்டர் தொழிலுக்கான வாய்ப்புகள் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். மருந்து கெமிக்கல் பார்மாசி தொழில்கள் சிறந்து விளங்கும். அதே நேரம் அடுத்து இந்த கட்டிட தொழில் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாலும் தனுசு ராசிக்காக செஞ்சாலும் அதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் தொழில் செஞ்சாலும் சரி, எலக்ட்ரானிக் தொழில் சம்பந்தப்பட்டது, வாகன தொழில்கள், இரும்பு வார்ப்பு தொழில்கள், டிஎம்டி கம்பிகள் சொல்லக்கூடிய அந்த அக்கின் டிஎம்டி கம்பிகள், அந்த மாதிரி தொழிலெலாம் சொந்த முதலீடு போட்டு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். முக்கியமாக செவ்வாய் அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலத்தின் உறுதியாக கொடுக்கும். புரிஞ்சுட்டா? செவ்வாயினுடைய அதிகாரமே அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தருவது. அடுத்து இனம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்கு அதாவது பார்த்தா எந்த ஒரு காரியம் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்களாக ஏற்படும். வியாபாரம், சொந்த வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? ஆக இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு 42 நாட்கள் என்பது வருஷம் பூரா எது எப்போ நடக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த 42 நடக்கக்கூடிய சிறந்த யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்னேற்ற காலத்தை கண்டிப்பாக உங்களுடைய செய்யக்கூடிய எந்த ஒரு காரியம், எந்த ஒரு தொழில் முதலீடு செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடையலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் அதுக்கான முன்னேற்றம் பெறலாம். ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய நல்ல ஒரு திறமைக்காக ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக அமையும். அது செவ்வாய் பயிற்சி என்பது நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய சிறந்த பயிற்சியாக இந்த தனுசு ராசிக்கு உறுதியாக அமையும். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஏதாவது உங்களுக்கு சரி வரல, நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சரியில்லாத திசாபுத்திகள், பாவ கிரகங்களின் திசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைபடும், நடக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்ன நடக்கலை, ஏன் நடக்கலை, எதுக்காக அப்படி கஷ்டப்படுறீங்க, என்ன பிரச்சனை நடக்கலை, உங்களுக்கு கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, இல்லை நல்ல படிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கா, சொந்த தொழில் ஏதாவது பிரச்சனையா, வியாபார விருத்தி இல்லையா, இல்லை குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கா, இல்லை கணவன் பிரச்சனைகளா, இல்லை புத்திர பாக்கியம் இல்லையா, இது எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீர்களோ இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நாம் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை ரகசியங்கள் அடக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. திரும்பவும் சொல்றேன், ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.